Hello guys, welcome to Mr. Gnanesh Tech. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பெஸ்ட் நாய்ஸ் ரிமூவர். அதாவது நம்ம வீடியோ அண்ட் ஆடியோ எதாச்சும் ரெக்கார்ட் பண்றோம்னா அதுல பேக்ரவுண்ட்ல வர நாய்ஸ் அண்ட் ஏர் ஸ்பேஸ் இருக்கும், அதெல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. முன்னாடி இன்ட்ரோவா ஒரு ஷாப்பிங் வீடியோ வந்துருந்தது. அது உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் போடுவாங்க. ரொம்ப லோவாக ப்ரைஸ் கொடுப்பாங்க, அண்டே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்க்கு கீழே கமெண்ட் பண்ணாலே அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டு குவாலிட்டி இருக்கும், குயிக் டெலிவரி. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள், பெஸ்ட்டான குரூப். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நாம் கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு நாய்ஸ் ரெடியூசர் இதோட ரேட்டிங் அண்டு எவ்வளோ டவுன்லோட்ஸ் வந்துருக்கு அது பார்த்துடலாம். நாய்ஸ் ரிமூவர் போட்டதே முதல் இடத்துலையே அந்த ஆப் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது ஃபைல் சைஸ் பார்த்தோம்னா 26 MB இருக்குது அண்டு 5 lakhs வரையும் இதுவரையும் டவுன்லோட்ஸ் வந்திருக்கு. 4K ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஸ்டார்ஸ் பார்த்தோம்னா 3.9 ஸ்டார்ஸ் பெற்றிருக்கு. ஓகே கைஸ், வாங்க நாம் ஆப்புக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஓப்பன் கொடுத்துட்றேன். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பை டெவலப் பண்ணது inverse.ai இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுவோன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். இங்கே முதல்ல நம்ம வாய்ஸ் நேரடியாக ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணோம்னா இங்கே ரெக்கார்ட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, அதை நம்மளோட ஃபைல்ஸில் இருக்கிற ஆடியோ அண்டு வீடியோ ஃபார்மேட்டில் நம்ம வாய்ஸ் எடுத்து அது எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே சேவ் ஆஸ் இருக்குது. நம்ம எடிட் பண்ண வீடியோவை சேவ் பண்ணோம்னா இங்கே சேவ் ஆஸ் கொடுக்கணும். இங்கே அவுட்புட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஃபைல் இதில் எடிட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இந்த அவுட்புட் லிஸ்ட்டில் இருக்கும். இதுவரையும் நான் இத்தனை வீடியோஸ் எடிட் பண்ணியிருக்கேன். இங்கே ப்ளே ஒரிஜினல் அண்டு ப்ளே நாய்ஸ்லெஸ்ஸு நம்ம இன்புட் கொடுக்கும்போது அது அவுட்புட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துடும், லோடிங் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் ஆடியோக்கும் நாய்ஸ்லெஸ் ஆடியோக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நான் இப்போ ஃபைல் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு வீடியோவை எடுத்துக்கிறேன். வீடியோ இப்போ இந்த இன்ட்ரோவாக நான் எடுத்தது இப்போ நான் எடுத்துக்கிறேன். இங்கே இங்கே முன்னாடி பேசின ஸ்பீச் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன். இது லோட் ஆகுது. 100% லோட் ஆன பிறகு இது லோடிங் ஆகும். ஓகே கைஸ், வீடியோக்கு முன்னாடி நான் ஆன்லைன் ஷாப்பிங் சொன்னது ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இங்கே வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்த பிறகு இப்போ ஒரிஜினல் ஆடியோ நான் இப்போ கொடுக்குறேன். ஆடியோ எதாச்சும் ரெக்கார்ட் பண்ணுறோம்னா அதில் பேக்ரவுண்டில் வர நாய்ஸ் அண்ட் ஏர் ஸ்பேஸ் இருக்கும், அதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவே இப்போ பாருங்கள், இங்கே ப்ளே நாய்ஸ்லெஸ் இருக்குது, அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம வீடியோ அண்ட் ஆடியோ எதாச்சும் ரெக்கார்ட் பண்ணுறோம்னா அதில் பேக்ரவுண்டில் வர நாய்ஸ் அண்ட் ஏர் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இந்த ரெண்டுத்துமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் பேக்ரவுண்டில் வர நாய்ஸ் அண்ட் நாய்ஸ்லெஸ் ரொம்ப டார்க்கான வாய்ஸ் வரும். பேக்ரவுண்டில் இருக்கிற ஏர் ஸ்பேஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு வெறும் வாய்ஸு கிளியர் வாய்ஸ் கொடுக்கும். இது நாய்ஸ்லெஸில் வரும். ஒரிஜினலில் பார்த்தோம்னா நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே தெரியும். அது வேறு சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணும்போது நல்லா கிளியராக தெரியும். இங்கே நாய்ஸ்லெஸில் பார்த்தோம்னா அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே கிளியராக எடுத்துரும். ஓகே கைஸ், இதை இப்போ சேவ் பண்ணோம்னா இங்கே சேவ் ஆஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட் கேட்கும். நம்ம வீடியோ ஃபார்மேட் வச்சாலும் அந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோவை எடுத்துக்கணும்னா நம்ம ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்கிற
WAV, AAC அண்டு MP3 ஃபார்மேட். இந்த 3 ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கலாம் ஆடியோ மட்டும். வீடியோ ஃபார்மேட் பார்த்தோம்னா MP4 ஃபாஸ்டஸ்ட். MP4 வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும், அதாவது லோடிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். மற்ற ஃபார்மேட் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இங்கே நிறைய ஃபார்மேட் இருக்குது. வீடியோ ஃபார்மேட்க்கு உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. வீடியோ ஃபார்மேட்டில் MP4 தான் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். இங்கே நான் ஆடியோ ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் MP3 கொடுக்குறேன். ஆடியோவில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் எடுக்கும். இதில் ஆட் வர்றது ரொம்ப ரேர். நீங்கள் வந்து டேட்டா ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் ஆட் வரும். டேட்டா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆடு கூட வராது. குயிக்காக லோட் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துட்டா இப்போ வந்து இது நம்ம ஆடியோ லைப்ரரியில் வந்துடும். அதை வந்து நம்ம எடிட் பண்ணும்போது அந்த ஆடியோவை மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் காய்ஸ் இந்த வீடியோ. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்து ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் SP ஞானேஷ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.